தள்ளு வண்டியில் இருக்கிற ரகசிய சட்னி என்னன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். பொட்டுக்கடலையும் தக்காளியும் போட்டு இந்த சட்னி இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொட்டுக்கடலை தக்காளி தள்ளு வண்டி ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு காஞ்ச மிளகாய் தாங்க நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. நான் 2 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப காரம், அதுவும் விதையும் நீக்கிட்டு தான் எடுத்திருக்கேன். நான் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டு மீடியம் சைஸில் 2 வெங்காயமும் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்துட்டு 4 பல் பூண்டுங்க, அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செய்யும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எந்த பருப்பும் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் அதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 பல் இலை கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு. நம்ம எல்லா சட்னிக்குமே சும்மா ஒரு கொத்தாவது நம்ம கறிவேப்பிலை சேர்த்து நம்ம அரைக்கும் போது அதனோட சத்துக்கள் நமக்கு தினமும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா? இப்போ மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது பொட்டுக்கடலை தக்காளி சட்னியாக இருந்தாலும் நம்ம தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி நம்ம சேர்த்தாச்சு. உங்களோட அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய இது நான் ஒரு 3 பேர் அளவுக்கு தாங்க நான் செய்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும். எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே நம்ம தள்ளு வண்டி ஸ்டைலில் இருக்கவங்க இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி நம்ம ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் அளவு பொட்டுக்கடலை, அதாவது நான் உடச்ச கடலை இல்லை, முழு கடலை, ரெண்டும் ஒன்று மாதிரி தாங்க. முழுசாக இருக்கிறது நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த தேவைக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் அந்த 1 கப் அளவுக்கு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது சின்னதாக ஒரு கோலி சைஸில் புளி, அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் கெடாமலும் இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே. அதுக்கப்புறமா இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சை வாசனை, பொட்டுக்கடலை லைட்டாக சூடு ஏறணுன்றதுக்காக அப்படியே வறுத்துக்கலாம். அப்போ அந்த பச்சை வாசனை இல்லாமல் சட்னி நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம சட்னி வச்சுட்டு நம்ம கொதிக்கெல்லாம் வைக்க மாட்டோம் இல்லையா? அவ்வளோதான், தாளித்து சாப்பிடுன்றதுனால கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் திக்னஸ்க்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இட்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே. சிம்பிளாக ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, உளுந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதை நம்ம தொட்டு அந்த உளுந்தோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் நிறைய உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து எல்லாருமே போடுவோம், ஆனால் கொஞ்சம் நிறைய போடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரேஷன் அரிசி, அதை கூட வெள்ளை சோளம் சேர்த்து ஒரு இட்லிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குஷ்பு இட்லி, புசு புசுன்னு நல்லா புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? செம்ம சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தக்காளி பொட்டுக்கடலை சட்னி அதை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சுட சுட இட்லிக்கு எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக நம்ம சட்னி தள்ளு வண்டி ஸ்டைலில், அதுவும் ரகசிய சட்னி இப்படி தாங்க செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இதை மாதிரி நிறைய சட்னி வகைகள், குருமா வகைகள் எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.